இப்போ இந்த கோயம்புத்தூர் இஷ்யூலே 3 பேரை சுட்டு கொண்டீங்கல்ல, பாலியல் வன்புணர்வு செஞ்ச பொம்பளை பிள்ளைய பற்றின தகவல் வெளியில் வந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்தில். இவன் பொறுக்கி போய் யாருன்னு நீங்கள் சொல்லலை. ஏன் அவன் முகத்தை காட்டல? காட்டுனா நம்ம வாரியர்ஸ் எடுத்து போட்டுருவான். யாரோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி எங்கே நின்றுருக்கானுங்க, யாருன்னு வெளியில் வந்துன்னு பயத்தில் காட்டலையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே. ஏன் காட்டல தம்பி? அவன் நான் தேச தியாகியா? அயோக்கிய போய் தானே, ஏன் காட்ட மாட்டீங்க? அவனை அடையாளப்படுத்தணும். அவனை சுற்றி வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அவன் யாருன்னு தெரியணும். நாளைக்கு எப்படி அவனை நம்பிட்டு ஒரு சின்ன பிள்ளை வயசு பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக முடியும்? 4 பேர் சேர்ந்து இதே மாதிரி செய்வீங்கல்ல. அவன் எவ்வளோ மோசமாக சமூகத்தில் குற்றவாளி அடையாளப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? ஏன் அவனுக்கு அவங்க மேலே கருப்பு சேவை துண்டு ஏதாவது போற்றி விட போகிறீங்களா என்ன? இல்லை. அப்போ நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ஒரு விஷயத்தை பேசினா நேஷ்னல் நியூஸ். இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் இது இன்னும் சரி செய்யலை அப்படின்ற விஷயத்த அவர் ஆணித்தரமாக பேசும்பொழுது இது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தும். அப்போ பெண்கள் பாதுகாப்பு, மணிப்பூர் நான் பொங்குற, குஜராத் நான் பொங்குற, உன் ஊரில் என்ன செஞ்சுருக்கேன்னு கேள்வி எழுப்புவாங்கல்ல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.